everyone, welcome back to our channel. ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோஸும் நான் போடல. ஸோ இன்னிலேருந்து வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு எபிசோடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன எபிசோடு அப்படின்னா மை பெர்ஸ்பெக்டிவ். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் லைஃப் மேலே இருக்கட்டும், இல்லை ஒரு புது மூவி வருது, இல்லை வந்து வாட் எவர் ஒரு விஷயத்தில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சி இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மை பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எபிசோட் 1ல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரா நோ K-A-R-A, but everybody says it wrong. Kara, very few people say Kara. Even our heroine saying Kara, my producer is saying Kara, and I don't know, it's just Kara. K-A-R-A. கர மூவி பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கர மூவி மேலே எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். April 30 ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ரிலீஸ் ஆன அன்றைக்கே வந்து நான் போய் படத்தை பார்த்துட்டேன். யூஸ்வலாக நான் எந்த படத்தையும் அப்படி பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன உடனே அந்த படத்தை போய் பார்த்தேன். காரணம் என்னன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக போர்த்தொழில் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு இடன் டீட்டெயில்ஸை வந்து நான் கண்டுபிடிப்பேன். அண்ட் வந்து கேரக்டர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த குழி உள்ள அக்காவை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்த விக்னேஷ் அவர்களுடைய படம் இது கரை. ஸோ நம்ம கண்டிப்பாக போய் இந்த படத்தை பார்க்குறோம். இதுவும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே போனேன். பட் எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான். என்னன்னா, நான் போர்த்தொழிலோட பயங்கரமாக இருக்கும், இல்லை போர்த்தொழிலுக்கு ஈக்குவலாக ஒரு படமாக இருக்கும் இது. ஏன்னா தனுஷ் வேறு நடிக்கிறாரு. தனுஷ் படம் எல்லாமே இந்த மாதிரி படம்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி இதெல்லாம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேன். பட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை? மேபி நீங்கள் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காமல் உள்ளே போகிறீங்க. இல்லை நானுமே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு தனுஷ் மூவி ஒருத்தர் வந்து எடுத்திருக்காரு, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் உள்ளே போயிருந்தேன்னா எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்காது. நான் போர்த்தொழிலோட கம்பேர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போனதுனால எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லைன்றது தான் எனக்கு. ஆனால் படம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து ரொம்ப லென்த்து. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்படா முடிப்பீங்க, எப்படா இன்டர்வல் போடுவீங்க அப்படின்ற மாதிரி. திருடுறதை வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ அவன் திருடலாயா, அவன் திருடுங்க, முடிச்சு ஜெயிலில் போடுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சின்ன வயசுலலாம் பார்த்தா என் அம்மாலாம் நான் பூஸ்ட் எடுத்து தின்னுவேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அதுக்கே வந்து அவ்வளோ திட்டுவாங்க. ஏய் பூஸ்ட் யாருக்கும் தெரியாமல் எதுக்கு திருடி சாப்பிட்ற, எதுக்கு அதை எடுத்து சாப்பிட்ற, திருடக்கூடாது அப்படிலாம் திட்டுவாங்க. இவன் வந்து என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் விக்னேஷ் சிவன் கிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை எதிர்பார்க்கல. சாரி, விக்னேஷ் கிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல. என்னடா ஆனா விக்னேஷ் சிவன் இப்படிப்பட்ட படம் எடுக்கிறவர் தான். ஸோ அவரை பற்றி பேசுறாங்க. ஸோ No, God, please, no, 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 no. இந்த படத்தை வந்து அப்புறம் தனுஷை வந்து எனக்கு போர் அடிச்சு போச்சுங்க இந்த படத்தில் பார்க்கும்போது. ஏன்னா அசுரனாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சீரியஸான கேரக்டர்லேயே அவர் பார்த்து போர் அடிச்சிருச்சு எனக்கு. அந்த விண்டேஜ் தனுஷ், இந்த கண் முன்னே பார்த்தேன் அங்கே ஏதோ பிரச்சனை. ஓகே எத்தனை நிலவு காதலிலே, அந்த தனுஷ் மாதிரி எனக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து ஆசை. ஒரு மாதிரி அப்படியே ஆக்டிவ், ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக வைபா, நம்மளெல்லாம் வந்து தியேட்டரில் வைபாக்குற மாதிரி ஒரு தனுஷ் மூவி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். வந்து ஹீரோயின் மமிதாவுக்கு சூப்பரான கேரக்டர் கொடுத்துருந்தாரு. இவ்வளோ நாள் வந்து எனக்கு மமிதாவை அந்த கியூட்டு காட்டியே வந்து வெறுத்துட்டேன். கியூட்டுன்ற பேர்ல கிரிஞ்சா காட்டிக்கிட்டு இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன், சொல்றேன் கேட்டு போங்கயா போதும். உங்களுக்கு அது பிடிக்கலாம் கியூட்னஸ், எனக்கு அந்த கியூட்ன்ற வேர்டே பிடிக்காது. ஸோ அதனால மேபி எனக்கு வந்து அவங்களுடைய ரோல்ஸ் இது வரைக்கும் எனக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த படத்தில் வந்து அழகாக ஒரு வில்லேஜ் கேர்ள் எப்படி இருப்பா, ஒரு கஷ்டப்படுற கேர்ள் எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு 5 இல்லை 6
சீன் தான் வந்து அவங்க வருவாங்க. 2 சீனில் அவரை கட்டி பிடிப்பாங்க, 2 சீனில் அழுவாங்க, 2 சீனில் பேக்ரவுண்டில் நிற்க வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். வந்தாங்க, அழகாக நடித்தாங்க, பை பாய் என் காலர்ஷிப் முடிஞ்சிச்சு, நான் அடுத்த படத்துக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து பெருசாக இம்பேக்ட்ஃபுல்லாக அவங்களுடைய கேரக்டர் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்க பேசுகிற 4 டைலாக்குமே வந்து ஹீரோ வந்து ப்ளீஸ்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அவர் கேட்டாரான்னு கேட்டால் கிடையாது. தனுஷ் பண்ண நீ மட்டும் சொல்லுமா, நான் மட்டும் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் போனார். ஸோ அவங்களுடைய கேரக்டர் எனக்கு பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லவே இல்லை. அவங்களுடைய கேரக்டர்லாம் அவங்களாம் கொஞ்சம் நேரம் வந்தாலுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு, ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே இதனால தான் இதெல்லாம் வருது அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஸ்டோரியாக பார்த்தா பெருசாக எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு சோஷியல் மெசேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லாஜிக்காக அந்த சோஷியல் மெசேஜை நம்ம எடுத்துக்க முடியாது. லாஜிக்காகவே இல்லை எதுவுமே. லாஜிக்காக மீன்ஸ் படம் வந்து இதெல்லாம் எதுக்கு நடக்குது, இது எதுக்கு நடக்குது அந்த லாஜிக் கிடையாது. ஸ்டோரியாக எனக்கு அது வந்து லாஜிக்காக தெரியல. மேபி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வேணால் இந்த படம் வந்து ரிலேட் ஆகலாம். சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க விவசாயத்தை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், லோன்ஸை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஆமாம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணால் தப்பு கிடையாது அப்படின்றத வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க அது நம்மளுக்கு பண்ணாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு அதை பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து எனக்கு ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் என்னால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல. ஏன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நான் பார்க்குற விதம் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியல. மேபி பார்க்குறவங்களுக்கு வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவ், வேறு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த படம் வந்து பயங்கரமாக வந்து பிடிக்கும். ஓகே இப்படி தான் பண்ணணும், இவனுங்களாம் இப்படி தான் நான் பண்ணணும், இவனுங்கெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து புடுங்குறானுங்கடா, அவங்ககிட்ட புடுங்குனா தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த படம் வந்து ரிலேட் ஆகும். நான் வந்து தப்பு சொல்லலை, ஏன்னா நானும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். இப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு இது பண்ணிட்டாங்கன்னா 2-3 வாட்டி சொல்லி பார்ப்பேன். இல்லை அவங்களுக்கு வந்து பாசமாக சொல்லி பார்த்தோ, இல்லைன்னா அவங்க பண்ணுற தப்பை சுட்டி காட்டியோ சொல்லி அவங்க திருந்தலைன்னா அவங்க பண்ணுறதே நான் திருப்பி அவங்களுக்கு பண்ணுவேன். ஆனால் அது வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில இடத்துல தான் பொருந்தும். அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிற விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் பொருந்துமான்னு கேட்டால் நோ. ஸோ ஓவராலாக படம் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே வச்சுக்காமல் போனீங்கன்னா படம் வந்து சூப்பர். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் இந்த படத்தை பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரைலரை பாருங்கள், டீசரை பாருங்கள். ஓகே இந்த ஸ்டோரி வந்து நல்லா இருக்கே, ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வராங்க, ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்குது போல் இந்த கதையில் அப்படின்னு நினச்சி நீங்கள் படத்துக்கு போங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, ஏன் நான் சொல்கிறேன் படம் நல்லா இருக்குது, இல்லை நல்லா இல்லை, இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம படத்துக்கு போகணும், இவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த படம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா படமே எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டருக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வைக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து மாறும். ஸோ இந்த படமும் வந்து சிலருக்கு பிடிச்சிருக்கும், சிலருக்கு பிடிக்காமல் போயிருக்கும். எனக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கரம் மூவி. நீங்கள் இந்த படம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, இல்லை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட மெசேஜ் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இன்னொரு மை பெர்ஸ்பெக்டிவ் எபிசோடில் உங்களை வந்து பார்க்குறேன். பை பாய்.